ஏன்னா இந்த மனுஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் மனுஷனுக்கு இருக்கு சார். எல்லாருக்குமே தெரியுது. மனிதனுக்கு வந்து இந்த பிசிக்கல் டொமைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிசிக்கல் டொமைன் அப்படின்னா என்னன்னா இந்த தேக ரீதியான விஷயங்கள். அந்த தேகம், மனிதனுடைய அந்த தேகம், அது வந்து ஒண்ணு இருக்கு பிசிக்கல். மென்டல் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தமிழாக்கம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை ஆக்சுவலா. மைண்ட் அப்படின்னு பேசிக்கலி நம்ம கலாச்சாரத்துல இல்ல. அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம், மனசு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. மனசு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து அது மைண்ட் அப்படின்னு எல்லாரும் நினைச்சா கூட அது அந்த மாதிரி கரெக்டா நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து மனசு அப்படின்னா அதுல வந்து நம்ம மெமரி இதெல்லாம் அங்க இன்க்ளூட் பண்ணுவோம். மனசு அப்படின்னு சொன்னா அங்க வந்து நமது எமோஷன்ஸையும் நம்ம அங்க கொண்டு வர்றோம். அதனால மனசு அப்படின்னு சொல்றதை விட இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டலெக்சுவல் ஸ்டஃப், அது வந்து நாலேஜ், ஸ்கில்லு, ஆட்டிடியூடு, அதாவது அறிவு, திறமை, அப்புறம் வந்து ஒரு மனப்பான்மை, இது போல விஷயங்கள். ஸோ இது 2வது டொமைன். அதாவது அறிவு பெட்டகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நாலேஜ் பாக்ஸ் ஆர் ஸ்கில். ஓரளவுக்கு அங்க ஸ்கில்லுக்கான மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டஃப் அங்க இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா பிரெயின்ல மட்டும் வந்து அது இருக்கும் நம்ம நினைக்கிறதுன்றது. இப்போ உங்க காது பாத்தீங்கன்னா பயங்கரமான மெமரி பவர் வந்து உங்க காதுக்கு இருக்கு. எப்படின்னா அதுக்குதான் வந்து உங்க தாத்தாவுடைய காது உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த ஜீன்ஸ்ல மெமரி இருந்தா அந்த காது அதே மாதிரி இப்ப வந்துருக்கணும். ஸோ அதான் மனுஷனுக்கு வந்து பிசிக்கல், மென்டல் அப்படின்னு சொன்னா அந்த அதான் அந்த அர்த்தம் என்னன்னா அந்த ஒரு இன்டலெக்சுவல் ஸ்டஃப். அதாவது அந்த அறிவு, திறமை, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது அந்த மென்டல். அடுத்தது இமோஷனல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், கோபம், துக்கம், இவன் பயம், தைரியம், இது போல இதெல்லாம் வந்து இமோஷனல் டொமைன்ல வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளையும் இணைக்கும் ஒரு பாலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டொமைன். ஓகே, 2.5 hours பிறகு தூங்கிப்போம் அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாடிக்கு வந்து 2 வகையான இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தலைமை பண்பு அப்படின்றது என்னன்னா 4 பேர் வந்து ஒரு விஷயத்தை பத்தி ஏதாவது ஒரு இடத்துல பேசும்போது அதுல ஏதாவது அர்த்தம் உள்ளதாக பேசுறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஏதாவது கொஞ்சம் சரக்கு இருக்கணும். அமைதியா இருக்கிறதுன்றது எதுக்காக அமைதியா இருக்கணும்னு சொன்னா ஓரளவுக்கு நமக்கு விஷயம் தெரியும், பட் நம்ம வந்து விஷயம் தெரியும்ன்றத காட்டிக்க கூடாது. தேவைப்பட்டா பேசணும். நம்ம வந்து பணிவா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்தினால நம்ம அமைதியா இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நமக்கு கொஞ்சம் விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் வந்து தூங்குறான் அப்படின்னா அது 2 வகையான தூக்கங்கள் இருக்கின்றன.
அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து பிசியலாஜிக்கல் ஸ்லீப் அப்படின்னு, அதாவது உங்களுடைய உடல் தூங்கும், ரெஸ்ட் எடுக்கும். தூங்கும்னு சொல்றதை விட உங்க உடல் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்லீப். அது வந்து அங்க வந்து அந்த உள்ளம்